Hello friends, welcome back to my channel. ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா ஒரு புது ரெசிபி நான் இன்வென்ட் பண்ணியிருக்கேன். க்ரீன் மஷ்ரூம் ப்ரான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பச்சை கலரில் ப்ரானையும் மஷ்ரூமையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கிறது தான் இந்த ரெசிபி. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னங்கிறத வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போட்டுக்க மறக்காமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். அதுக்கு கொஞ்சோண்டு பூண்டு, அப்புறம் இஞ்சி, அப்புறம் நிறைய கொத்தமல்லி, ஒரு 2-4 பச்சை மிளகா உங்களோட காரத்துக்கு ஏற்ப இதெல்லாம் போட்டு அரைச்சி ஒரு க்ரீன் சட்னியாக நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ப்ரான் செய்யும் போது. ஸோ க்ரீன் சட்னி இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த க்ரீன் சட்னி நான் ஒரு பவுலில் கொட்டிட்டு அது கூட கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவரு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு தேவைக்கு ஏற்ப, அதுக்கப்புறம் பெப்பர் ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ணி வரையாக அரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மொத்தமாக நம்ம 65க்கு மசாலா ரெடி பண்ணுற மாதிரி இதை ரெடி பண்ணணும். ஸோ கடையிலலாம் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கெபாபு, இந்த ப்ரான்லாம் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் ஆட் பண்ணுவாங்க. நான் கலர் ஆட் பண்ணலை. ஸோ அதனால தான் க்ரீன் சில்லி அண்ட் கோரியாண்டர் லீவ்ஸ் நிறைய ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பச்சை பச்சைன்னு வந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ப்ரான்ஸை உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 1 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் நல்லா ஊற விட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது நல்லா அந்த மசாலா இறங்கிடும் ப்ரானில். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் நான் மஷ்ரூமை ஆட் பண்ணுறேன். ஜென்ரலாக ப்ரான்ஸ்லாம் ஃப்ரை பண்ணும்போது நான் ஆனியன் தான் ஆட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இந்த தடவை மஷ்ரூம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ரான் கூட மஷ்ரூம் சாப்பிடும்போது எப்படி இருக்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் இது பண்ணேன். ஆனால் சூப்பராக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், நம்பவே மாட்டீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ப்ரான் கூட மஷ்ரூம் சேர்த்து கடிக்கும் போது. ஸோ அதனால தான் அந்த ரெசிபி நான் ஃபுல்லாக பண்ணிவிட்டு நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய மற்ற வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னோடய வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நான் ப்ரானை ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். ஃப்ரை பண்ணுறதுக்கு கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் மற்ற சீ ஃபுட்டுக்குலாம் ஜென்ரலாக நான் தேங்காய் எண்ணெய் ப்ரிஃபர் பண்ணுவேன். ப்ரான் பொரிக்கும் போது மட்டும் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா கடலை எண்ணெய் கூட ப்ரான் பொரிச்சிங்கன்னா அதோட டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஸோ டீப் ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கருகு விட்டுறக்கூடாது. ஸோ ஜென்ரலாக அது க்ரீன் கலர் இருக்கிறதுனால லைட்டாக க்ரீனிஷ் ப்ரௌனாக மாறணுன்னே நீங்கள் எடுத்துடணும். ப்ரானும் 2 மினிட்ஸில் குக் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நேரம் எடுத்துக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மஷ்ரூமு அப்புறம் கொஞ்சம் ப்ரான்ஸு இதெல்லாம் சேர்த்து நீங்கள் கடிச்சிங்கன்னா அந்த சேர்ந்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். Thanks friends, thanks for watching my video. See you all in another video. Bye.